ஒரு அநியாயம் நடந்தது. ராவணன் சீதையை கடத்திச் சென்றான். ஆனால் அந்த வானத்தில் ஒரு முதிய வீரன் எழுந்தான். அவன் ஒரு சாதாரண பறவை அல்ல, இரத்தத்தில் வீரமும் மனதில் தர்மமும் கொண்ட ஜடாயு. தன்னால் முடியாது என்று தெரிந்தும் பயமில்லாமல் ராவணனை தடுத்தான். வானத்தில் போரின் தீப்பொறிகள் பறந்தன. ஒரு வயதான கழுகு ஒரு அசுர அரசனுடன் மோதியது. இறகுகள் வெட்டப்பட்டன, உடல் விழுந்தது. ஆனால் அவர் வீரியம் காவியமானது. ஜடாயு உயிர் மங்கும் தருணத்தில் ராமர் வந்து தம் மடியில் தாங்கினார். நீ என் தந்தையைப் போல தர்மத்திற்காக உன் உயிரை தந்தாய் என்று ராமரின் குரல் அதிர்ந்தது. இது பறவையின் மரணம் அல்ல, ஒரு வீரனின் மோட்சம். உண்மையான வீரன் ஜடாயு.